என்னது கோவிஷீல்டு வேக்சின் போட்டால் ஹார்ட் அட்டாக் வருமா? மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்குது. டேய் நாசமாக போவீங்க, 2 வாட்டி போட்டிருக்கேன்டா, வச்சாண்டா ஆப்பு, எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனை நான் வாசிச்சுட்டு இருக்கேன். பேசிக்காக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைமாவது ஃபேமிலி குரூப்பில் ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசியிருப்பாங்க. கோவிஷீல்டு உருவாக்குன கம்பெனி AstraZeneca இருக்காங்கல்ல, அந்த கம்பெனி வந்து ஃபைனலி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க கோர்ட்டில். யூகேல இருக்கிற கோர்ட்டில் அவங்க ஒத்துருக்காங்க. எங்களோட வேக்சின்னால ஒரு பர்டிகுலர் நோய் வந்து ட்ரிகர் ஆகுது, ஒரு பர்டிகுலர் சிண்ட்ரோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், இது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து என்னெல்லாமோ பேசப்பட்டு இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னேன் வேக்சின் போடாதன்னு, கேட்டியா போட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு. யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்தியாவில் வந்து 100 கோடி பேர் வேக்சின் போட்டிருக்காங்க. உங்களை என்ன, நானும் 2 வேக்சின் போட்டிருக்கேன், நானும் கோவிஷீல்டு தான் போட்டிருக்கேன், அப்போ எனக்கு நெஞ்சு வலி வரப்போகுதான்னு கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, ஒரு சின்ன ஒரு புகையிற விஷயத்தை வந்து பெருசாக பூதாகரமாகி என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த உண்மையான விஷயம் என்ன, உண்மையிலே யூகேல ஒருத்தருக்கு வந்து அந்த வேக்சின் போட்டதுனால ஒரு நோய் இருக்குது, அவருக்கு வந்து அவரால் செயல் பண்ண முடியல, அவருக்கு வந்து மூளையில் ஒரு பிரச்சனை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் ஒன்று ஆல்ரெடி நடந்திருக்குது. அதுக்கு தான் அவங்க கோர்ட்டில் ஒத்துருக்காங்க. பட் என்ன நடந்திருக்குது முதல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்தியாவில் இந்த கோவிஷீல்டு போட்ட உங்களை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸ்குவாட். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் உண்மையான நியூஸை டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தேங்க்யூ டு யூ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நவ். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஜேமி ஸ்காட் அப்படிங்கிறவர் வந்து உலகம் ஃபுல்லாக கோவிட் வந்துச்சா, ஸோ கோவிட் வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்க, வேக்சின் போட்டுக்கோங்க, வேக்சின் போட்டுக்கிறது உங்களுக்கு கோவிட் வராதுங்கிறத தாண்டி ஜென்ரலாக எல்டர்லியாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. நீங்கள் வேக்சின் போடுறதுனால நீங்கள் ஒரு கேரியராக மாறி உங்கள் வீட்டில் இருக்கிற வயசான தாத்தா பாட்டியை பாதிக்காமல் இருப்பீங்க, சுற்றி இருக்கிறவங்க ஆஃபீஸ் மேனேஜரை பாதிக்காமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் யங்காக இருந்தாலும் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது, உங்களுக்கு வந்தால் சரியாயிடுங்கிறது ஒன்று, ஆனால் உங்களால் மற்றவங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால உலகம் ஃபுல்லாக வேக்சின் போடுங்கன்னு சொன்னாங்க. ஜேமி ஸ்காட் அப்படிங்கிறவரும் வந்து யூகேல அப்படி ஒரு வேக்சின் போட்டார். அவர் வேக்சின் போட்டு 10 நாளில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து திடீர்னு வாந்தி பயங்கரமாக வர ஆரம்பிக்குது, திடீர்னு தலையெல்லாம் வலிக்குது, அவரால் நின்று பேச முடியல. அவர் வந்து ஒரு புதுசாக கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களை பெற்றெடுத்த 2 பசங்க அவருக்கு இருக்காங்க. நியூலி மேரிட்னா ஒரு லெஸ் தென் ஒரு 2-3 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன். அவருக்கு வந்து பயங்கரமாக தலைவலி வருது, நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கறனால வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, உடம்பு பயங்கரமாக வலிக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு 1-2 நாள் பதில் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டுறாரு. கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இங்கே தலையில் ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் ஒரு கேஸ் போடுறாரு கோர்ட்டில், யூகே கோர்ட்டில் நடந்த விஷயம் இது. இப்போ அதுதான் இதுக்கெல்லாம் எதிரொலியாக நடந்துருக்கு. அவர் என்ன கேஸ் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த நிலைமைக்கு, நான் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நார்மலாக இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன், ஆனால் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வந்து இந்த வேக்சின் தான், இந்த AstraZeneca அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உருவாக்குன இந்த ஒரு வேக்சின் தான் வந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் AstraZeneca அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஸ்வீடிஷ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், அந்த கம்பெனி மேலே, அவங்க நாட்டில் தான் இருக்குது, அங்கேயே வந்து அவர் கேஸ் போடுறாரு. ஓகேவா? இந்த AstraZeneca உருவாக்குன வேக்சின் இருக்குல்ல, அதை வேர்ல்டு ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசராக எடுத்து பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து அதை கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு பேரில் உருவாக்கி இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து போட்டிருந்தாங்க. என்னையும் சேர்த்து நானும் 2 டோஸ் கோவிஷீல்டு தான் போட்டிருந்தேன். இப்போ இந்த நியூஸ் வந்து அவங்க கேஸ் போட்டாங்களா, இந்த கேஸ் பல வருஷமா போயிட்டு இருக்குது. ஓகேவா? கோவிட் எப்போ வந்துச்சு, இப்பவும் இந்த கேஸ் போயிட்டு இருக்குது. இப்போ நேத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, AstraZeneca வந்து ரொம்ப நாளா எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் வெரி ரேர் கேசஸ், ரொம்ப ரேரான சான்சஸ்ல வந்து எங்கனால இந்த ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது ஜென்ரலாக பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம எல்லாரோட பிளட்லேயுமே இருக்கும். இந்த பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்கேயாவது காயம் பட்டுருச்சு, ஒரு ஷேவ் பண்ணிருக்கப்போ ஒரு அறுத்துருச்சுனாலோ இல்லை கீழே எங்கேயாவது விழுந்துட்டோனாலோ நம்மளுக்கு காயம் ஏற்படும், ரத்தம் வெளியே வரும். கரெக்டாக? பட் அப்படி ரத்தம் வெளியே வராமல் அதை ப்ராப்பராக ஹீல் பண்ணுறதுக்கு இந்த பிளேட்லெட்ஸ் ஹெல்ப் பண்ணும், பேசிக்காக ஹீல் பண்ணுறதுக்கு. இந்த பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வேக்சின் போட்டு ரொம்ப ரேரான கண்டிஷனில், அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 இஃப் அப்படின்னு சொல்லி 2-3 சிச்சுவேஷன் இருக்குது. அது எல்லாமே நடந்துச்சுன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் AstraZeneca வந்து பப்ளிக்காக கோர்ட்டில்
ஒத்துருக்காங்க. இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நியூஸில் ஃபுல்லாக எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனகா வேக்சின் போட்டவனுக்குலாம் இப்படி ஆகும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு அது போக பஞ்ச் ஆஃப் இஃப்ஸ் எல்லாம் நடந்துச்சுனால் உடம்புல அது ரொம்ப நார்மலாக நடக்காது, யாருக்குமே நடக்காது. ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போகைட்டோபீனியா சிண்ட்ரோம், டிடிஎஸ் அப்படின்னு பேசிக்காக சொல்கிறாங்க. பிளட் கிளாட்ஸ் அண்ட் பிளேட்டலெட் சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் சிண்ட்ரோம் வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேசஸில் நடக்குங்கிறாங்க. யூகேல இந்த மாதிரி வந்து 50 கேஸ் வந்து ஆஸ்ட்ராஜெனகா மேலே போடப்பட்டிருக்குது. பட் ஒரு கண்ட்ரி அங்கே வேக்சின் போட்டிருக்காங்க. யூரோப்பில் நடந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 in a lakh அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1,00,000 பேர் வந்து வேக்சின் போட்டாங்கன்னா அதில் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இதனால தான் இது நடந்துருச்சுன்னு கிடையாது, பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜேமி ஸ்காட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நான் வேலை பார்த்துருந்தேன்னா நான் எவ்வளோ சம்பாதிப்பேன். இந்த பிரச்சனை எனக்கு வந்ததுலேருந்து ஒரு தலையிலலாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப சிக்காக இருந்திருக்காரு. இப்போ நார்மலாக அவர் வேலைக்கு போக முடிகிறது கிடையாது, ரொம்ப நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ முடிகிறது கிடையாது, கொஞ்சம் பெட் ரிடனாக அப்பப்போ இருந்துட்டு இருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் பேசுறது கூட வந்து திணறாருங்கிறத பார்க்க முடியுது. ஆஸ்ட்ராஜெனகான்னு அவர் வாயில் சொல்ல முடியல, அதுக்கே அவர் கொஞ்சம் திணறாருங்கிறத அந்த பிபிசி வீடியோவில், ஸ்கை நியூஸ் வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வேக்சினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, அதாவது யூகே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது, இது எல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. அப்போ நாங்களும் அதை நம்பி போட்டிருக்கோம். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த காசு அவங்களுக்கு வந்து 1,20,000 pounds வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நான் எவ்வளோ சம்பாதிப்பேன், 1,20,000 pound தான் வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிப்பேன், என் குடும்பமே வந்து நான் எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போயிருப்பேன், இப்போ அது எல்லாமே போயிடுதில்ல, எங்களுக்கு இன்னும் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸும், இதுக்கெல்லாம் காரணம் ஆஸ்ட்ராஜெனகா தான், அவங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரேரஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ஒரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பேரில் வந்து 222 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் வெரி மினிமல் நம்பர்ஸ் இன் வெரி ரேர் சிச்சுவேஷன்ஸ். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்படி இருந்தால் இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரி, ஆனால் இப்படி இருந்தால் இந்த சிச்சுவேஷன் வருங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும், நீங்கள் சொல்லலை. அப்படி என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை போட்டிருக்க மாட்டேன், அப்போ தப்பு யார் மேலே, உங்கள் மேலேன்னு அவர் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார். இப்போ இந்த இந்தியாவுக்கு வருவோம். இப்போ இது யூகேல நடந்துட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் நியூஸ், ஓகேவா? இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் இந்த வேக்சினை போட்டிருக்கோம். ஸோ இந்த வேக்சினை வந்து அவங்க கண்டுபிடிச்சது வேணால் ஆஸ்ட்ராஜெனகாவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புனேல, மும்பையில் இந்த ஏரியாவில் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி தான் வந்து வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நம்ம அந்த வேக்சினை அனுப்பிச்சி வச்சோம். அந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண இந்தியாவில் வந்து நம்ம நிறைய பேர் கோவிஷீல்டு தான் போட்டிருப்போம். இந்தியாவில் இந்த மாதிரி கேசஸ் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் நியூஸில் எதுவும் பெருசாக வரல. பட் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், இந்த வேக்சின் வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் சென்னையை சார்ந்த ஒரு பர்டிகுலர் நபர் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ராஜெனகாவில் இந்த ஒரு கோவிஷீல்டு வேக்சின் போட்ட உடனே எனக்கு வந்து உடம்பு வலி வந்துருச்சு, எனக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கெல்லாம் காரணம் இந்த வேக்சின் தான் சொன்னப்போ அந்த இன்ஸ்டிடியூட் பதிலுக்கு என்ன பண்ணாங்க, சீரம் இன்ஸ்டியூட் வந்து பதிலுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கெல்லாம் உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் எங்கள் மேலே பழி போடக்கூடாது, நீங்கள் பழி போட்டிங்கன்னா உங்கள் மேலே நான் 100 கோடி ரூபாய் டிஃபமேஷன் சூட் போடுவேன், நீ எனக்கு 100 கோடி ரூபாய் தருவேன்னு போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு மிரட்டினாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இந்த மாதிரி ஒன்று நடக்கிறப்போ அவனால் ஒரு சாதாரண மனிதனால் அவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியை எதிர்த்து அவனால் பேச முடியுது. ஆனால் இந்தியாவில் அப்படி ஒருத்தன் பேசினப்போ பதில் கமெண்ட்கிட்ட உன் மேலே 100 கோடி ரூபாய் கேஸ் போடுவேன்னு சொல்லி பேசின ஒரு டோன் இருக்குல்ல, அது தப்பாக இருக்குது. ஆனால் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த வேக்சின் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பான்சியிலேருந்து, குரங்குலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வைரஸ் எடுத்து, ஓகேவா, அதை வந்து நம்ம கோவிட் மாதிரியே உருமாற்றி அதை வந்து கோவிடுன்னு நம்பிடும் நம்ம உடம்பு, அந்த வேக்சின் நம்ம உள்ளே போடுறப்போ. அந்த வேக்சின் உள்ளே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்தால் நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ இந்த வேக்சின் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ பை டிஃபால்ட்டே நம்ம உடம்பு வந்து என்ன ஆகும், எதிர்ப்பு சக்தி உருவாகிடும். அடுத்து உண்மையிலே கோவிட் வரப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் போட்டோன்னா ஒரு 60%, செகண்ட் டைமும் நம்ம 2வது டோஸும் போடுறப்போ 80% கிட்ட எஃபிகசி இருக்குங்கிறாங்க, விச் இஸ் வெரி ஹை, விச் இஸ் வெரி குட். நீங்கள் இன் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு கோவிட் வந்துச்சுன்னா அதில் எத்தனை பேர் சிவியரான ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேருக்கு உடம்புல ஆல்ரெடி பிரச்சனைகள் இருந்திருக்கும், கோமார்பிடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கிற பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை காம்பினேஷன் வந்துச்சுன்னா, ஆல்ரெடி வந்து சுகர் அதிகமாக இருக்கும், அப்போ கோவிட் வந்துச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை, ஆல்ரெடி வந்து பிபி அதிகமாக இருக்கும், அப்போ கோவிட் வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை. இப்போ பேசிக்காகவே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, குண்டாக இருப்பாங்க, அப்போ வந்து அளவுக்கு அதிகமாக குண்டாக இருக்கிறப்போ
கோவிட் வந்தால் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நோய் வர்றதை வந்து இந்த வேக்சின் தடுக்குதான்னு கேட்டிங்கன்னா எஃபிகசி ரொம்பவே நல்லா இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேரான இன்சிடென்ட். இதை பார்த்து நீங்கள் இந்தியாவில் முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஐயோ அப்படி வந்தவங்களுக்கு நெஞ்சு வலி வருமா, அதெல்லாம் வந்து ரேரஸ்ட் கேசஸ். ஓகேவா? அப்புறம் நெஞ்சு வலின்னு வந்து எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டும் சொல்ல முடியாது. அப்புறம் இதனால தான் இது வந்துருச்சுங்கிறதையும் நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. கம்பெனி வந்து இந்த ரேர் கேஸில் நடக்கும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். கம்பெனி ஒத்துருக்காங்க, ஆமாம் ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் நடக்கும்னு. விச் மீன்ஸ் எல்லாருக்கும் நடக்கும்னு அவசியம் இல்லை. உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான மக்கள் போட்டிருக்காங்க. நம்ம நாடை விட்டுருங்க, உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான பேர் போட்டிருக்காங்க. ஏன் அதே யூகேல இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அத்தனை பேருக்கு இது வரல. ஒரு ரேரான இன்சிடென்ட்டில் இது நடந்திருக்குது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வேக்சின் போட்டதுனால எனக்கு ஏதாவது வந்துருமோன்னு சொல்லி பயந்து போய் நிறைய பேர் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க. இன் திஸ் கேஸே நீங்கள் பாருங்களேன், இந்த வேக்சின் போட்டு ஒரு 10 நாளில் அவருக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்குது. ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குன்னா அந்த வேக்சின் போட்டு கொஞ்சம் நாளில் தான் இருக்கும். நம்ம வேக்சின் போட்டு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தேவை கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைனா நிறைய பேர் கோவிஷீல்டு உண்மையிலே சொல்கிறேன், காலையிலேருந்து எனக்கு இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்குமே ஒரு சின்ன பயம். ஐயோ நம்ம எனக்கு என்ன ஃபுல் நியூஸ் பார்க்கல, இந்த டிட்பிட்ஸாக வருது இல்லை, அதை பார்த்தோன்னே ஒரு பதட்டம் வருது. ஐயோ நம்ம வேக்சின் போட்டோமே ஏதோ பிரச்சனை இருக்குமா, கவலைப்பட வேணாம். ஆன்டி வேக்சர்ஸ் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு வேக்சின் போடுறதே தப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. வேக்சின் போடுறதே தப்புன்னு நினச்சோன்னா கோவிட் இன்னும் உலகத்தில் தான் இருந்திருக்கும், போயிருக்காது. இன்னும் பல பேர் செத்துட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக லாக்டவுன் இருந்துச்சு. இன்னமும் நம்ம அதில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். சொல்யூஷனே கிடச்சிருக்காது. இல்லைனா ஒரே டே எல்லாரும் சாகட்டும் வாழ்ட்டுன்னு சொல்லி திறந்து விட்டுருப்பாங்க. அது ரெண்டுமே இல்லாமல் நம்ம வேக்சின் போட்டதுனால தான் இன்றைக்கி சஸ்டெயின் ஆகிருக்கும், இன்றைக்கி ஒரு சிவிலைசேஷனாக சர்வைவ் ஆகிருக்கும். ஒவ்வொரு 100 வருஷத்துக்குமே இந்த மாதிரி உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் வந்திருக்குது. நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள், ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு. இல்லை நானே பேசியிருக்கேன், மதன் கௌரி ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய கொடிய நோய் நூற்றாண்டுக்கு ஒரு தடவை வர்றப்போ மனிதர்கள் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் சில டைம் 10 வருஷம்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டிக்கேட், ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட கதையெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு நோய் வருது, ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கிறோம், உடனே நம்ம வெளியே வரோம். எஸ், இட் வாஸ் ஃபாஸ்ட். பிகாஸ் ஜென்ரலாக ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா டிகேட்ஸ் ஆகும். சில வேக்சின்லாம் கண்டுபிடிக்க நம்ம டிகேட்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா அந்த ட்ரையல் மறுபடியும் போயிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு அசாதாரணமான சுச்சுவேஷனுங்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் உயிரை பணயம் வச்சு ரிஸ்க் எடுத்து, ஏன்னா நம்ம இந்த வேக்சின் வந்து பார்த்து பயந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, இந்த வைரஸை டேரெக்டாக ஹேண்டில் பண்ணி தானே இந்த வேக்சின்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும். அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பாங்க, உயிரை பணயம் வச்சு தான் அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் அந்த வேக்சின் என்ன எல்லாம் தெரியுது. பட் அப்போ ரிசர்ச் பண்ணப்போ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒருத்தன் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்கிறத அவ்வளோ அசாதாரணமாக நம்ம டிஸ்மிஸ் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடிய துரோகம் ஆகிடும் இந்த சயின்ஸுக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம 100 வருஷம் வந்து வாழ்ந்த இந்த கடைசி 100 இயர்ஸ் ஆஃப் சயின்ஸ் ரெவல்யூஷனில் அண்ட் எவல்யூஷனில் நம்ம வந்து இப்போது உயிரை பாதுகாக்கிறதுக்கு வேக்சின் ஹெல்ப் பண்ணுதுங்கிறத வச்சுக்கோங்க. எஸ், அதில் ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரேரஸ்ட் கேஸில் இருக்குது. ஆனால் அதில் இல்லை, ஃப்ளைட்டில் கூட இருக்குது. நீங்கள் ஃப்ளைட்டில் ஜென்ரலாக பறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 in a million சான்சஸ் ஆஃப் இட் கிராஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஃப்ளைட்லேயே போகிறத விட்டுருவோமா? ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் நடக்கும், ஆனால் ரோட்லேயே போகிறது நிறுத்திடலாமா? சீட் பெல்ட் போட்டு இறந்து போகிறவங்க இருக்காங்க, அதுக்குன்னு சீட் பெல்ட் போடாமல் இருக்கலாமா? போடுறது வந்து சேஃபர். கரெக்டாக ஒரு விபத்தில் கூட நம்ம உயிர் தப்பிச்சுக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த அனாலஜி தான். ஸோ இந்த இடத்துல ரேர் கேசஸில் வந்து அந்த சீட் பெல்ட் ஒழுங்காக இல்லை, இது இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துருச்சுன்னா ஸ்கிப் ஆகிடும். எஸ் இருக்கலாம், பட் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். பட் வேக்சின் போடுறது நல்லது. தயவு செஞ்சு இந்த மாதிரி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வரக்கூடிய வதந்திகளை நம்பி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இப்போ குழந்தைங்களுக்குலாம் வேக்சின் போடுற ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வந்தாச்சு. கரெக்டாக அடுத்து குழந்தைங்களுக்கு இப்போ வேக்சின் நார்மல் ஆயிடுச்சு, வேறு ஏதாவது நோய் அடுத்து வந்துருச்சுன்னா வேக்சின் போடுறதுலேருந்து தவிர்த்து நிற்காதீங்க. ஏன்னா மனிதநேயத்தை காத்து முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து மாடர்ன் மெடிசன் மட்டும்தான். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராவது பார்த்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேனிக்காகி ஒன்று ஐயோ நான் வேக்சின் போட்டேன் எனக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க தெரியுமா? அதுவே உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், ஃபிசிக்கலாகவே உங்கள் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், உடம்பு சரியில்லாமல் போக வைக்கும். ஸோ தயவு செஞ்சு கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நான் சொல்கிறேன், லிட்டரலான யூஸ் கேஸ் சொல்கிறேன். அவருக்கு எப்போ இது நடந்திருக்குது? வேக்சின் போட்டு 10 நாள், நீங்கள் வேக்சின் போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகேவா? அதை மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வேக்சின் போட்டாலே ஏதாவது ஆக போகுதுன்னா நான் தான் முதல்ல உங்ககிட்ட வந்து சொல்லுவேன், அதையும் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ அப்படி எதுவுமே இல்லை, இது சேஃபுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரேர் கேஸில் இது நடந்திருக்குங்கிறத நான் மதன் கௌரி உங்கள் முன்னாடி வவுச் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சுப்போ அப்புறம் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் ஒரு நியூஸையும் பார்த்துட்டு நான் வேக்சின் போட்டு எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு இழப்பீடு வேணும், ஐயோ நான் சாக போகிறேன், நோ. நீங்களும் பயந்து நீங்கள் சும்மா கலாய்க்கிறேன்னு சொல்லி ஏதாவது போடுறது வந்து 4 பேர் பயமுடுத்தும். ஸோ பேனிக்கை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. வேக்சின் நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரேரான கேஸுங்கிறத வச்சுக்கோங்க. அதுவும் வேக்சின் போட்டு 10 நாள் நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷனுக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போம். நம்மளே தெரியாமல் பொய்யான இன்ஃபர்மேஷனை பரப்ப வேணாம். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலியில் எஸ்பெஷலி நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எல்டர்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போடுங்க, காலேஜ் குரூப்பில் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. பயப்பட வேணாம், யூ ஆர் சேஃப்.
எனிவே நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நாளைக்கு நான் எதை பற்றி பேசணும், இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமா, உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டாபிக் இருக்கா, அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்ரி டாபிக் நீங்கள் சொல்லி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த டாபிக் கூட வந்து எனக்கு காலையிலேருந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.